ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முதற்கட்ட தகவலாக அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வெப்சைட் ஒன்று தமிழக அரசு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாருங்கள். சாலை விபத்தில் சிக்கியவர்களுக்கு அரசிடமிருந்து விரைவாக நிதி உதவி பெற புதிதாக இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டு அது இன்றைக்கி ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த இணையதளத்தினுடைய அட்ரஸ் பாருங்கள், cmarf.tn.gov.in அப்படிங்கிறது தான். CMARF அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஆக்சிடென்ட் ரிலீஃப் ஃபண்ட். இந்த CMARFக்கான நிதி உதவி எங்கேருந்து கிடைக்குன்னா சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. சரி, இந்த வெப்சைட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா, இந்த வெப்சைட்டில் எந்த மாதிரியான விவரங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க, இந்த சீஃப் மினிஸ்டர் ஆக்சிடென்ட் ரிலீஃப் ஃபண்ட் மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ தொகை வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும், இறந்து போன நபர்களுக்கு குடும்பங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், அதே ஆக்சிடென்ட் மூலமாக உடல் உறுப்புகள் ஏதாவது பாதிப்பட்டாலோ அல்லது சீரியஸான இன்ஜுரி ஏற்பட்டாலோ அதுக்கு எவ்வளோ ஃபண்ட் கொடுக்குறாங்க, இதுக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணணும், இதுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, இது போன்ற பல தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் கட் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் கொடுத்துருக்கூடிய இந்த வெப்சைட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ணியாச்சு. CMARF.tn.gov.in அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வெப்சைட்டில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஃபுல்லாக இங்கிலீஷில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், சீஃப் மினிஸ்டர் ஆக்சிடென்ட் ரிலீஃப் ஃபண்ட் போர்ட்டல் ஃபெசிலிட்டி டு ரிசீவ் சீஃப் மினிஸ்டர் ஆக்சிடென்ட் ரிலீஃப் ஃபண்ட் ஃபார் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் அண்ட் தர் ஃபேமிலிஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் விபத்து பாதிக்கப்பட்டவர் மற்றும் அவரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சரின் விபத்து நிவாரண நிதி பெரும் வசதி, பாதுகாப்பானது, வேகமானது, அதே மாதிரி வேகமான அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எதுவும் டீட்டெயில்ஸ் கொடுக்கல. இந்த வெப்சைட் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த வெப்சைட் அப்டேட்டில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சைன்இன் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது, பட் சைன்அப் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிடையாது. இங்கே பாருங்கள், பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுக்கு ஒரு முறை கடவு எண் OTP அனுப்பப்படும். ஸோ நம்ம இது வரைக்கும் பதிவே பண்ணல இந்த வெப்சைட்டில். ஜஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு OTP மூலம் உள்நுழைவும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். பட் அது உள்ள நுழையில் சைன்அப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு மூலமாக உள்நுழையத்துக்கான ஆப்ஷனும் இல்லாமல் இருக்குது. ஓகே, இது மேக்ஸிமம் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போது இது தவிர இந்த வெப்சைட்டில் எந்த ஒரு விவரமும் இப்போ கொடுக்கப்படல. மேபி அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த சீஃப் மினிஸ்டர் ஆக்சிடென்ட் ரிலீஃப் ஃபண்ட் மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ நிதி உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாகவே இந்த சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட் மூலமாக தான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கான ரிலீஃப் ஃபண்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா, தமிழக அரசு சார்பாகவும் மத்திய அரசு சார்பாகவும் அதே மாதிரி பொதுமக்கள்கிட்ட வாலண்டரியாக பார்த்திங்கன்னா இந்த சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுக்கு நிதியுதவி கொடுத்துட்டு வருவாங்க. அதிலிருந்து தான் பொதுமக்களுக்கு இப்போ யாராவது ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கறது இந்த மெத்தட் மூலமாக தான் கொடுக்குறாங்க. ரைட், இப்போ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆக்சிடென்ட்னால ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பங்களுக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும், இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இறந்துட்டாருன்னா அந்த ஒரு நபருக்கு 3 லட்ச ரூபா வரைக்கும் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதே இப்போ சிவியராக இன்ஜுரி ஆயிடுச்சு, இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆக்சிடென்ட்னால ஒரு அடிபட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கோ அல்லது அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் நிதியுதவி கொடுக்குறாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி பாருங்கள். எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் BPL லிஸ்ட்டில் இருக்கணும். பிலோ த பாவர்ட்டி லைன் டார்கெட்டட் அட் ஃபேமிலிஸ், உங்களுடைய குடும்பமானது பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கணும். அதே மாதிரி ஆனுவல் இன்கம் இதில் 48,000 சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ 75,000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு தோ லிமிட்ஸ் ஆர் ஆஃபன் வேவ்டு ஃபார் மேஜர் டிசாஸ்டர். இப்போ ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, லிமிட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆஃப்லைனில் தான் இதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆன்லைன் மூலமாக கிளைம் பண்ணுறதுக்காக தான் இந்த புது வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போ ஆஃப்லைன் மூலமாக கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு கிளைம் பண்ணலாம். ஆன்லைன் மூலமாக கிளைம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, வெப்சைட் பண்ணிட்டாங்க. அல்லது நீங்கள் 1100 அப்படிங்கிற நம்பருக்கு ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆக்சிடென்ட் இந்த கேஸ் அதில் FIR காப்பி தேவைப்படும். இறந்துட்டாங்க அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அப்புறம் லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டு, வாரிசு சான்றிதழ் தேவைப்படுது, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு. ஸோ டேரெக்டாக பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக உங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பேங்க்குக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஏன்னா நேரடியாக போய் அப்ளை பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அப்ளை பண்ணி அமௌண்ட் வாங்குறது கஷ்டமாக இருக்கும்.
அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆக்சிடென்ட் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஆப்ஷன் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் எப்படி லாகின் பண்ணணும், இதில் போய்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.